அப்படின்னு சொல்லி அவர்களை கொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆக இந்த பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். எல்லா சட்டத்தையும் முழுமையாக முறையாக கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சட்டங்கள் எல்லாம் மனிதர்களுக்காக, மனித நேயத்திற்காக, மனிதர்களை சரியான வழியிலே முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒழிய அந்த சட்டத்தை மையமாக வைத்து நாம் மக்களை அடிமைகளாக பயன்படுத்தக்கூடாது. அவதான் யூத சமுதாயத்தில் நிறைய சட்டங்கள் வச்சு அவர்களை அடிமைகளாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவை தான் அவர் இயேசு சொல்கிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் பாருங்கள். இது வெறும் சுமை அல்ல. இந்த சட்டங்களின் வழியாக யூத குருக்கள், தலைமை சங்கம் எல்லாமே கொடுத்த சட்டங்களை எல்லாம் அவர்கள் முழுமையாக பின்பற்றாத பொழுது அவர்களுக்கு நிறைய கடுமையான தண்டனைகளை கொடுக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் இந்த சட்டங்களை இறுக பிடித்து கொள்கிறோம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியத்திலையும் சட்டங்களை மட்டுமே முழுமையாக பிடித்து கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு திருப்பலிக்கு வந்தால் போதும், ஜெபங்களை மனப்பாடமாக சொன்னால் போதும். மற்றபடி அதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீகத்தை, ஒரு மனித நேயத்தை நம்மால் நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை. ஒரு முறை ஒரு கிராமத்தில் நான் உதவி தந்தையாக இருந்த பொழுது பயங்கரமாக 2 குடும்பத்துக்கு இடையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, நான் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு வரேன். அந்த ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன்னை ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். இப்போ நான் பூசைக்கு டைம் ஆயிடுச்சு, கண்ணாப்புனான்னு பேசி எல்லாத்தையும் திட்டிவிட்டு நான் உன்னை ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும், போயிட்டு வந்து நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சண்டை போட்டுட்டு பூசை முடிஞ்சு திரும்பி போய் சண்டை போடுறாங்க. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுத்ததனுடைய நோக்கம் என்ன, ஆன்மீகம் என்ன? ஆக சட்டத்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து மனித நேயத்தை நாம் மறக்கிற பொழுது அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். சட்டத்தோடு கூடிய அந்த ஆன்மீகத்தையும் அது கொடுக்கக்கூடிய உண்மையான அர்த்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்கிற பொழுதுதான் நாமும் மற்றவர்களுக்கு ஒரு உண்மையான சாட்சியாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விண்ணப்பங்களை அற்புத குழந்தை இயேசு வழியாக தெரிவிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாயிருக்க வேண்டும் என்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டுமென்று இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுமென்று தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறி கிடைத்திட வேண்டுமென்று எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டுமென்று நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்களுடைய அன்றாட தேவைகளை நாங்கள் உணர்ந்திருப்பதற்கு மேலாக அறிந்து அதை நிறைவேற்றுகின்ற அன்பு தந்தை இறைவா, இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு விதமான நோக்கங்களோடு இயக்கங்களோடு வருகின்ற அனைத்து பக்தர்கள் மீதும் கருணை கூர்ந்து அவர்கள் விரும்பி தேடுகின்ற வரங்களை நிறைவாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக மெம்மன்றாடுகிறோம். ஆமென். சொந்தமும் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி
அளிப்பேன் என்று உனக்கு நான் என்னை அளித்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 பற்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து இதை உட்கொள்ளும் எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாகும். உள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே. மேலான உன்னினை தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உம்மை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உம்மை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. தீமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அதற்பினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் எண்ணிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் எண்ணிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே. அறிவிப்புகள். பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இந்த திருப்பலியானது குணமளிக்கும் குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. 1/5/2014 ஆண்டு குடந்தை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் புனிதப்படுத்தி திருச்சபை சட்ட தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறைமாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து
குணமளிக்கும் குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சி சொல்கின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் காலை 11:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கின்றார்கள். இந்த திருத்தலமானது சென்னை டு திருச்சி 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திலிருந்து பூண்டி மாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர், ஏலாக்குறிச்சி திருத்தலத்திற்கு 70 கிலோமீட்டர், வடுகர்பேட்டை திருத்தலத்திற்கு 30 கிலோமீட்டர். வேளாங்கண்ணிக்கு திருச்சி வழியாக செல்பவர்கள் குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு வந்துவிட்டு செல்லவும் முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் நகர பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் மாருதி நகர் என்று சொன்னால் திருத்தலத்திற்கு அருகிலேயே வந்து இறங்கலாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வருபவர்கள் சேலம், நாமக்கல், சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலம் என்று சொல்லி இங்கு வரலாம். உங்கள் ஜெபங்களையும் நன்றி காணிக்கைகளையும் நீங்கள் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் அனுப்பவும் மாதா தொலைக்காட்சியில் குழந்தை இயேசு திருப்பலியை ஒப்பு கொடுக்கவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பங்குத்தந்தை குழந்தை இயேசு திருத்தலம், மாருதி நகர், நம்பர் 1 டோல்கேட், திருச்சி 621216. அலைபேசி எண் 8675953036. இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்ய முன்வந்த கர்நாடக மாநிலம் மாற்றளி பகுதியை சேர்ந்த பீட்டர் சகாயம் பெரியநாயகி, இவருடைய பிள்ளைகள் அருணா, வின்சி, மாரியோ, இந்த குடும்பத்தினருக்கும் பாண்டிச்சேரி லூர்து டிவி உரிமையாளர் திருவாளர் லூர்து சாமி அவருடைய குடும்பத்தாருக்கு மிக்க நன்றி. அற்புத குழந்தை இயேசு இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இதை போல முன்வருகின்ற குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப் லூர்து டிவி இணைப்பில் கண்டும் பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் குழந்தை இயேசுவிடம் வாருங்கள், ஆசிரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியிலே நம்முடைய திருப்பலி தொடர்வதற்கு நீங்கள் காட்டுகின்ற ஆர்வத்திற்கு உங்களை பாராட்டுகிறோம். மேலும் இந்த திருப்பலி விடாமல் தொடர்வதற்கு உங்களுடைய பேராதரவு, ஒத்துழைப்பு தேவை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புத குழந்தை இயேசு உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் நிறைவேற்றுவார். அனைவரும் முழந்தாளிட்டு நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனிவும் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களில் எல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமேன். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவிழப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின்
இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கொண்டாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சாட்சிகளாக தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி.